அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த 2 வாரமாக அருள் சகோதரி லீமா ரோஸ் ஃபெல்சி தன்னுடைய அனுபவங்களை அதிகமாக பகிர்ந்து கொண்டாங்க. குறிப்பாக ஆப்பிரிக்கா நாட்டில் போய் சிச்சிலி மிஷன் அப்படிங்கிற அங்கே இடத்துல போய் அவங்க பணிபுரிந்தாங்க. அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எல்லாம் குடிசை தான். அந்த குடிசையில் வாழ்கிற அந்த மக்கள்கிட்ட தான் பணி செஞ்சாங்கன்னு அழகாக சொன்னாங்க. அதே போல் அந்த இடத்துல கல்வியில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸ்கூல்ஸில். அதுக்கு அந்த ஸ்கூலை பற்றியும், அதே போல் அங்கெல்லாம் எப்படி எஜுகேஷன் இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர். ஆதி காலத்தில் ஹோலி கிராஸ் சிஸ்டர்ஸ் இருக்கும்போது எங்களுக்கு பயனியர்ஸ் அவங்க அந்த ஸ்கூல் கட்டி, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் அந்த பில்டிங் ப்ளஸ்ஸு அவங்க ஸ்டாஃப் இது மட்டும்தான் பில்டிங்காக இருக்கும். மற்றது எல்லாமே ஹட்ஸாக தான் இருக்கும். அது ஒரு காடு தான். எப்போ பார்த்தீங்கன்னா ஒரே காடு மாதிரி தான் இருக்கும். நிறைய மரங்கள் இடையில அந்த மாதிரி மிஷன் அங்கங்கே இருக்கும். இப்போ இது மட்டும்தான் ஸ்கூல். அந்த ஒரு 50 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் பார்த்தோம்னா அது மட்டும்தான் சிச்சிலி மிஷனில் இருக்கிற அந்த ஸ்கூல் தான். ஒரே ஸ்கூல் தான் 50 கிலோமீட்டர். ஆமா, மக்கள் வருவாங்க அங்கிருந்து. மக்கள் அங்கிருந்து வீக்கெண்ட்ல போயிருவாங்க. அங்க ஹாஸ்டல் வசதி எல்லாம் கிடையாது. அதனால வீக்லி போர்டர்ஸ் மாதிரி அவங்களே ஸ்கூலை சுத்தி அவங்களே ஹட்ஸ், அதாவது குடிசை மாதிரி உருவாக்கிக்குவாங்க. அவங்களே போட்டுக்குவாங்க. அந்த மண்ணு வச்சு கட்டி அது மேல தாட்சஸ் அந்த கூரையெல்லாம் போட்டு அவங்களே இருந்துக்குவாங்க. இப்ப இவங்க படிக்கிறாங்கன்னா பின்னால வரக்கூடிய அவங்க வழிமுறைகள், அவங்க தம்பி தங்கச்சி அப்படியே அவங்களே அப்படி ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அவங்களே இந்த சோளம் கொண்டு வருவாங்க. மற்றதெல்லாம் அங்கே வாங்கிட்டு வர முடியாது, லோக்கலில் வாங்கிக்குவாங்க. சோளம் கொண்டு அதை அரைக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னா அரைச்சி தானே அந்த மில்லி மீல் அவங்கள ஷீமா செஞ்சு சாப்பிடுவாங்க. அதை அரைக்கும் போது காசு இல்லை, இந்த சோளத்தை முழுசாக வேக வச்சு சாப்பிட முடியாது, அரைச்ச மாவாக்கி அதை களி கிண்டி தான் சாப்பிடுவாங்க ஷீமாவை. அது காசு இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, நம்மகிட்ட சிஸ்டர் வி நீட் பீஸ் ஒர்க்குன்னு கேட்பாங்க. நேரடியாக காசு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. பீஸ் ஒர்க் அப்படின்னா அவனுக்கு பணம் தேவைப்படுது செலவுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பாக்கெட் மணியோ அல்லது ஏதாவது டோனர்ஸ் வர்றவங்கள்ட்ட நம்ம வாங்கி வச்சு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து தான் கொடுக்கணும். அதாவது சும்மா அவங்கள்ட்ட எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சும்மா காசு கொடுத்தீங்கன்னா அப்புறம் இது பண்ணிட்டா திருப்பி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் கார்டனில் ஏதாவது கார்டனிங்லாம் பண்ணி அதை பெட்டு போடு, அந்த விதை போடு அப்படின்னு சொல்லி பிளான்டிங் பண்ணி. ஏன்னா எங்களுக்கு நமக்கு காய்கறி தேவைப்படுது. 3 கிளைமேட்ஸும் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அதனால நாட்டு காயும் விளையும், மலை காய்கறிகளும் விளையும், எல்லாமே அங்கே விளையும். சோளம் போட்டு எடுத்துக்கலாம். அதனால என்ன செய்வோம், அந்த இதெல்லாம் கொஞ்சம் கார்டன் ஒர்க் தண்ணி ஊற்ற சொல்லி ஏதாவது பண்ண சொல்லி காசு கொடுத்து அவனை அரைச்சிட்டான். ரெலிஷ் வேணும் அப்படின்னா சைட் டிஷ்க்கு ஏதாவது ரெலிஷ்ன்னு சொல்லுவாங்க. ரெலிஷ் வேணும் அப்படின்னா அதுக்கு அங்கே போய் மார்க்கெட்டில் கீழே கொஞ்சம் அந்த கீரையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சில நேரத்தில் தோட்டத்து வேலை செய்யும்போது காய்கறி எல்லாம் கொடுப்போம். அப்போ அவங்க அந்த ஹட்டில் இருந்து தங்கி அவங்க காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு சும்மா வந்துடுவானுங்க. அப்புறம் 10 o'clock பிரேக் விடும். அப்போ போய் அதை கிண்டுவானுங்க. அந்த தீ எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த கட்டைகளை எப்பவும் அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கும். அதை சுள்ளிகள்லாம் வச்சு பற்ற வச்சு அது திரும்ப சாப்பிடுவான். 10 மணிக்கு சாப்பிட்டோம். அப்புறம் 1 மணிக்கு போனோம்னா அது ரொம்ப ஹார்டாயிரும் அந்த ஷீமா சோளக்களி. அதனால அப்பப்ப சூடா கிண்டி சாப்பிடுவாங்க. மத்தியானத்துக்கு ஒரு தடவை அப்படி கொஞ்சம் எல்லா நேரமும் அதுதான் சாப்பிடுவாங்க. அதேதான், வேற இல்ல. வேணும்னா பிரெட் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸ்கோன்ஸ் பிரெட் எல்லாம் இதுல விற்கும் மார்க்கெட்ல, அதை வாங்கி ஜாம் தடவி சாப்பிட்டுக்குவாங்க இப்படி. ஆனா அவங்க கவர்மெண்ட்டுக்கு 50 கோச்சா கட்டணும். 50 என்பது நம்ம மணிக்கு ஒரு 500 ரூபா மாதிரி கவர்மெண்ட்டுக்கு. அவ்வளோதான் ஃபீஸு. நல்ல முறையில் படிப்பானுங்க, நல்லா படிப்பாங்க. இடையில ட்ராப் அவுட்ஸ் ஆவாங்க. கேர்ள்ஸ் தான் ரொம்ப ட்ராப் அவுட்டு. அது எப்படின்னு பார்த்தா அவங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ணோடனே அவங்க ட்ரைபல் கல்ச்சர் படி அவங்க வீட்டில் வச்சுக்குவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்கள அப்போலேருந்தே திருமணத்துக்கு தயார் பண்ணுவாங்களாமா. அது எல்லா பழக்க வழக்கங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது ஓல்டு லேடிஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போய் அந்த 1 மாசத்துக்கு சொல்லி கொடுத்து அது திருமணத்துக்கு தயாராகி உடனே அவங்கள திருமணத்துக்கு ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம், இப்படி ஒவ்வொரு குழந்தையா போயிட்டு இருந்துச்சு. இது நல்லது இல்லையே. பெண்கள் இந்த காலத்துல எத்தனையோ சாதிக்க வேண்டியிருக்கு.
அதுக்கு முன்னால இப்படி சீக்கிரமா பியூபர்ட்டி ஒரு 15-16 வயசுல இப்படி ஆகும்போது போயிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் என்ன ஆகுறது? ம். அப்படி தே ஆர் நாட் ஒன்லி ஃபார் த ப்ரீடிங் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் போய் பேசி அதான் வீடு விசிட் பண்ணுவோம். காலையில 7 மணிக்கு ஸ்கூல் இருக்கும். 1 ம். மணி வரை தான். ம். அப்புறம் சாயந்தரம் அந்த ஸ்டூடெண்ட்ஸே கூட்டிட்டு போய் எல்லா ஊரும் சந்திப்போம். பக்கத்துல ம்ஹ்ம். உள்ள கிராமங்கள்லாம் சந்திச்சு மக்கள் வாழ்க்கை என்ன? அவங்களுடைய நிலை என்ன? எப்படி என்ன வேலை செய்றாங்க? எப்படி சம்பாதிக்கிறாங்க? என்ன கஷ்டம்? அவங்களுடைய கல்ச்சர் என்ன? எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். ஆனா போனா நல்லா பயங்கரமா உபசரிப்பாங்க. ம்ஹ்ம். ஆனா அவங்கள சந்திச்சுட்டு வரும்பொழுது சும்மா விட மாட்டாங்க. அவங்க அங்க வந்து நிலக்கடலை நெறைய விளையும். ம். அ அதெல்லாம் குடுப்பாங்க. கிரவுண்ட் நட் அதுக்கு என்னமோன்னு சொல்லுவாங்க. அ அந்த கிரவுண்ட் நட்ஸ் வந்து வரும்போது உரிச்சு கொஞ்சம் குடுத்து விடுவாங்க. ம்ஹ்ம். இப்படியாக லாங்குவேஜஸ் பொறுத்தளவுல அவங்க பிரிட்டிஷ் காலனைஸ்ட் கண்ட்ரினால எவ்ரிபடி குட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஆனா எல்லாருமே ஆங்கிலம் அவங்களுடைய பேசுவாங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து அது லோசி. லோசி. அங்க வந்து பெம்பா, ஞாஞ்சா அப்படி நெறைய லோக்கல் லாங்குவேஜஸ் டயலெக்ட்ஸ் இருக்கு. நெறைய இருக்கு. அதுல இவங்க வந்து லோசி ட்ரைப் லோசி லாங்குவேஜ் பேசுவாங்க. இது வந்து லிட்டர்ஜிக்கல் லாங்குவேஜுக்கு ஃபாதர்ஸ் போறவங்க, ஹாஸ்பிட்டல் வேலை செய்றவங்கலாம் கண்டிப்பா அத படிச்சாகணும். இப்ப ம். எங்களுக்கு வந்து ஸ்கூல்ல ஃபுல்லி இங்கிலீஷ். அவன் 4த் வர அவன் லோக்கல் லாங்குவேஜ்ல படிச்சாலும் 5த் வரும்போது ஹைஸ்கூல் வரும்போது அவன் ஹி ஆர் ஷி ஹேஸ் டு லேர்ன் இங்கிலீஷ். ம். என்ட்ட வந்து பேசும்போது கண்டிப்பா இங்கிலீஷ் பேசி தான் ஆகணும். ம்ஹ்ம். அப்பதான் என்னால பொருள் குடுக்க முடியும். குடுக்க அதனால முடியும். எங்களுக்கு வந்து எஜுகேஷன் லைன்ல இருக்கவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ் வந்து ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஏன்னா ஃபுல்லி இங்கிலீஷ் ஸ்கூல்ல. சும்மா அவங்களோட பழகுறது, முறைகள தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அது லேர்ன் பண்ணுவோம். மற்றபடி எங்கேயாவது போய் லாங்குவேஜ் கோர்ஸ் 3 மாசம், 1 வருஷம் அப்படிலாம் இருந்து ஹாஸ்பிட்டல் சிஸ்டர்ஸ் எல்லாம் கத்துட்டு இருக்காங்க. வேற ம்ஹ்ம். இடத்துக்கு போய். அப்படிலாம் நாங்க போல. நேரடியா ஸ்கூல் போயிட்டோம். பிகாஸ் வி நோ இங்கிலீஷ். ம். வித் இங்கிலீஷ் வி கேன் ரன் தி ஸ்கூல். ஓகே, ஓகே. மேனேஜ் எவ்ரிதிங். எலக்ட்ரிசிட்டியே இல்லாத நாடு. ஊரு அந்த இடத்துல இல்ல. இருண்ட கண்டங்கிறத அங்க போய் தான் நான் உண்மையாவே உணர்ந்தேன். ம்ஹ்ம். நான் சாயந்தரம் ஆனா ஒண்ணும் வானமே இல்லை அப்படின்ற அளவுல அந்த நிலா வெளிச்சத்துல தான் அவங்க எல்லாம் நிலா வெளிச்சம் இந்த வெளிச்சத்துல தான் அவங்க நைட் எல்லாம் ஓதுவாங்க. 7 மணிக்குள்ள அவங்க சமைச்சு சாப்பிட்டு படுத்துருவாங்க. அப்பதான் கேட்டேன். எல்லாமே ஒழுங்கா ப்ராப்பரா கிளாஸஸ்ல எதுவுமே நடக்கல. ஒரு லெசன் பிளான் எழுதிட்டு வர்றதோ, அஸ் அ டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் வி ஹேவ் டு ஆஸ்க் எவ்ரிதிங். ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அப்பதான் கேட்டாங்க. கேட்டேன், "ஏன் ஒண்ணுமே செஞ்சுட்டு வர மாட்டேங்கிறீங்க? யூ ஆர் சிம்ப்ளி கம்மிங் டு ஸ்கூல் லைக் ஸ்டூடெண்ட்ஸ்" அப்படின்னு கேட்டா, "வி ஹேவ் நோ எலக்ட்ரிசிட்டி. வி யூஸ் டு ஸ்லீப் அட் 7 o'clock." 7 மணிக்குள்ள தூங்க போயிடுவோம். பிகாஸ் கரண்ட் தேர் இல்ல. இஸ் நோ எலக்ட்ரிசிட்டி. ஹவ் கேன் வி லேர்ன் டூ எவ்ரிதிங் அப்படின்னாங்க. சரி யோசித்து பார்த்தோம். கண்டிப்பா அவங்களுக்கு எப்படியாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி லைட்டிங் சிஸ்டம் குடுக்கணும். கொடுக்கணுமே. ஏன்னா எங்களுக்கு வந்து மிஷினரிஸ் ஒரு சின்ன லைட் இருக்கும். ம்ஹ்ம். ஒரு 5 வாட்ஸ்ல எங்களுக்கு சோலார் இது பண்ணி வச்சிருந்தாங்க. ம்ஹ்ம். அது கொஞ்சம் மினிமம் தான் யூஸ் பண்ண முடியும். ம்ஹ்ம். இப்ப அவங்களுக்கு அது கூட இல்ல. ஹவுசஸ் மட்டும் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணோம், 1 இயர் ஆனவுடனே ஹெட் மாஸ்டரும் நீங்க ஏதாவது செய்யணும் ஸ்கூலுக்கு அப்படின்னாங்க. இப்ப லிட்டில் வே அசோசியேஷனுக்கு எழுதி போட்டோம். ம்ஹ்ம். ப்ராஜெக்ட் எழுதணும். அது எப்படின்னா, அந்த முறைகள்லாம் இங்கேருந்து இந்தியாவுல இருந்து தெரிஞ்சுட்டு போயிருந்தேன் நானு. எங்க தம்பி எம்எஸ்டபிள்யூ படிச்சு, அந்த ப்ராஜெக்ட் எழுதுற மெத்தட் இதெல்லாம் கொண்டு ம். போனதுனால, போய் எழுதினேன். லிட்டில் வே அசோசியேஷனுக்கு எழுதுனா $20,000 எனக்கு ஓ! அங்கேருந்து சாங்ஷன் ஆகி வந்தது. பரவால்ல. அப்ப அத என்ன பண்றது அப்படின்னு, இந்த மாரி லைட்டிங் சிஸ்டத்துக்கு சோலார் வாங்கி போடணும். அந்த இதுக்கு அப்ளை பண்ணி எங்க இருக்கு? ஒவ்வொன்னா கேட்டு கேட்டு நம்ம வி ஆர் நியூ டு தட் பிளேஸ். நாங்க ம். இருக்கிறது ஒரு குக்கிராமம் உள்ள ம். இன்டீரியர் பிளேஸ் காட்டுக்குள்ள. ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணும்போது டவுன்ல தான். அப்ப என்ன பண்ணோம், $20,000 கிடைச்சிச்சு. அப்படி டிஸ்கஸ் பண்ணி லுசாக்காவுக்கு போய், ம்ஹ்ம். அது லுசாக்கா டவுன் இல்லைங்க. கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஜாம்பியா. ஓகே, அது ஓகே. வந்து 2 நாள் பயணம் பண்ணோம். ஒரு நாள் லிவிங்ஸ்டன் போனோம். அடுத்த நாள் தான் அந்த கேபிட்டல் லுசாக்கா சிட்டிக்கு போணும். போக ம். முடியும். போயி அங்க உள்ள ஒரு ஏஜென்சி சோலார்
கம்பெனியை பார்த்து ம்ஹ்ம். அது ஒரு சைனாவுல இருந்து ஒரு லேடி, ஒரு யூரோப்பியன் லேடி தான் வச்சிருந்தாங்க. அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி இதுக்கு எல்லாம் ப்ராஜெக்ட் போட்டு இத்தனை அதான் எல்லா ஸ்டாஃப் ஹவுஸஸ், டீச்சிங் ஸ்டாஃப் ஹவுஸஸ், ஸ்கூலு, நமக்கு மிஷினரிக்கு ஹவுசஸ்க்கு ஒன்று, ம். இந்த மாதிரி எல்லா லேபு எல்லாத்துக்கும் சோலார் சிஸ்டம். அப்படி பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு 3 லைட்டு, ம்ஹ்ம். பெட்ரூம், கிச்சன், இந்த லாபி, ம். ஒரு பேட்ரி, ம். ஒரு பேனல், இப்படி இது போட்டு இந்த 20,000 லேபுக்குரியது இன்னும் கொஞ்சம் பெரிய பேனல், அதெல்லாம் 2 பேட்டரிஸ் உள்ளது ஸ்கூல் லெபார்டரிஸ்க்கு. ம்ஹ்ம். ஒரு ஃப்ரிட்ஜு கூட அந்த சோலார்ல தான் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணும். பண்ணோம் அது பண்ணி எங்கள் மிஷினரி ஹவுசஸ் எல்லாம் சோலார்ல தான் எல்லாம் ஓடும். ம்ஹ்ம். அது வெளிச்சம் இருந்தால் தான், இல்லை சன்லைட் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஆ. சரி, எல்லாம் ஆர்டர் பண்ணி வந்துருச்சு அத்தனை செட்டும். ஒரு ம்ஹ்ம். பெரிய ட்ரக் 2 லாரி நிறைய வந்து லுசாக்கால இறங்கிருச்சு. ஆனால் அவன் கஸ்டம்ஸ்ல பிடிச்சிட்டான். ஆஹா. அதாவது எங்க போகுதுன்னா சிச்சிலி மிஷின் டாக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான். ஓ. இப்போ நான் என்ன பண்ணேன், நம்ம போய் எங்க டாக்ஸ் கட்டுறது, ஃபுல்லா இருந்ததுக்கு எல்லாமே இது பண்ண, வி நோ நீட் ஆஃப் பேயிங் டாக்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணா, போய் அங்க உள்ள எம்பி எல்லாம் மீட் பண்ணேன். ம்ஹ்ம். எம்எல்ஏ எம்பி எல்லாம் இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் அவங்கள வச்சு பேசி, இது ஒரு மிஷனுக்கு போறது, இது ம். மிஷினரிஸ் கொண்டு வர்ற பொருள், ம். இந்த சிச்சிலி மிஷனுக்கு ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டாஃப் ஹவுசஸ் தான் போடுறாங்க, அதனால ம். எக்ஸம்ட் ஃப்ரம் டாக்ஸுக்கு. டாக்ஸஸ்னு இது ம். பண்ணி அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணி வர்றதுக்குள்ள 1 மாசம் ஆயிடுச்சு. இப்போ வந்தா அதை ஃபிட் பண்ணணுமே, ம். எங்க லுசாக்கால இருக்கு, அதை இங்க கொண்டு வரணும். அப்போ இந்த மாதிரி ஒரு லீவ்ல தான் ஒரு வாரம் போனா, ஒரு நாள் போனா 1 வாரம் எடுத்துச்சு அங்க போய் இதெல்லாம் மீட்டு எடுத்து ம்ஹ்ம். ட்ராவல் பண்ணி போய் அங்க ஸ்டே பண்றதுக்கு எனக்கு அந்த எங்க பயணியர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த ஐரிஷ் பிரசன்டேஷன் சிஸ்டர்ஸ், ம்ஹ்ம். அந்த ப்ரொவின்ஷியல் நல்லா கவனிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, அவங்கள ம்ஹ்ம். மறக்கவே முடியாது. ம். பண்ணி எனக்கு எங்கெங்க கூட்டிட்டு போனோம், எதை பண்ண எல்லாமே செஞ்சாங்க. பிகாஸ் ஐ வாஸ் யங் அந்த டைம்ல, ஒரு ம். 35 இயர்ஸ் வந்து யாருமே அப்படி அவ்வளவு யங்ல மிஷினரியா போனது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. யூ ஆர் ம்ஹ்ம். டூ யங். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகி தான் இதுக்கு வருவாங்க, மிஷன் சர்வீஸ்க்கு. நம்ம இந்தியன்ஸ் வந்து லுசாக்கால ட்ரேடர்ஸாக இருக்காங்க, நிறைய ஜாமான் அங்கேருந்து போய் எடுத்துட்டு வருவாங்க. அவங்க ட்ரக்கை பிடிச்சி ம்ஹ்ம். அங்கேருந்து கொண்டு வந்தோம். அங்கேருந்து வரும்போது எல்லாரும் 1 வாரம் ஆச்சுன்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே நோ கம்யூனிகேஷன் அட் ஆல், ரேடியோ ஃபோன்லாம் தான். கிடையாது. அங்கேருந்து ஒவ்வொரு நாளும் காலையில் 8 to 8:30 வரை ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. அப்போ சொல்கிறோம் சிச்சிலி, இதை லிவிங்ஸ்டன் என்னது வாண்ட்ஸ் டு சிச்சிலி மிஷன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக போய் அந்த இதை பிக்கப் பண்ணி அந்த எடுத்தா தான் பேச முடியும். அந்த ஓ, நேரம் இந்த ஆள் ரேடியோ சிஸ்டத்துல தான் நீங்க ஃபோன் சிஸ்டத்தில். பண்றது, ஆமாம் பேசுற ஆமாம், மாதிரிலாம் அப்போ வேற கம்யூனிகேஷன். நோ கம்யூனிகேஷன் அட் ஆல் அந்த டைம். ம். இப்போ அங்கேருந்து இது லுசாக்காலேருந்து பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கான்னு 1 வாரம் கழிச்சு, அப்புறம் அங்கேருந்து அங்கே கொண்டு வந்து லிவிங்ஸ்டன் கொண்டு வந்து, லிவிங்ஸ்டன் வேற ட்ரக்கை மாற்றி இங்கே வர்றது மாதிரி வேற ஒரு இந்த மணலுக்குள்ள அங்கேருந்து நல்ல ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைவேஸ், ஒவ்வொரு டவுனையும் நினைக்கிறதெல்லாம் நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும் ம்ஹ்ம். ஹைவேஸ். ஆனா அந்த இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரே மணல், கலகாரி டெசர்ட்டோட ம்ஹ்ம். பார்ட். அப்படியே மணல் பதிஞ்சுக்கிறோம். நம்ம காரெல்லாம் ஓட்டிட்டு போனோம் அப்படின்னா அப்படியே சுத்தும் வீல்லாம், போகாது. போகாது. அங்கங்க ஸ்டக் ஆயிரும். அதனால நாங்க போகும்போதே இந்த போர் வீரர்கள் மாதிரி ஸ்பேடு, கடப்பாரை மண்வெட்டி எல்லாம் எடுத்துட்டு போவீங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். அது எந்த நேரத்துல ஸ்டக்கான இறங்கி அதெல்லாம் பறிச்சு விட்டு ஒரு பலகை போட்டு அப்புறம் அந்த இடத்துல இருந்து இது பண்ணி தான் போகணும். ஆனா ம். புஷஸ்ல இப்போ எந்தெந்த என்ன வேணாலும் நடக்கும். ம். அதனால டவுனுக்கு போறதுனாவே ரொம்ப யோசிப்போம். 2 நாள் மனசளவுல ப்ரிப்பேர் பண்ணி தான் அங்க போக முடியும். ம்ஹ்ம். நம்ம வண்டி தான் ஓட்டிட்டு போகணும், நம்ம ம். காரு இதில் தான் போய் எடுத்துட்டு வரணும். இப்போ அந்த ட்ரக் அரேஞ்ச் பண்ணி பெரிய நிறைய திங்ஸ்னால கொண்டு வரும்போது நான் ஒரே ஆள், அதை மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஆனாலும் ம்ஹ்ம். அவங்க நமக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கல்ச்சர் ஃப்ரீயா இருந்தா கூட நம்மளுக்கு நல்ல மரியாதையும் மதிப்பும். ம்ஹ்ம். ஒரே ஆளு, அவங்க 2 பேரு, டிரைவர் அவங்க, நான் கூட.
அங்கேருந்து வேற வழி இல்லை, யாருமே வர்றதுக்கு வழி இல்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க்கில் இருக்காங்க. அங்கேருந்து கொண்டு வந்து நைட்டு ஒரு 10 மணி ஆயிடுச்சு அந்த காட்டுக்குள்ளே கொண்டாந்து சேர்க்கும் போது. என் சிச்சிலி மிஷினுக்கு தனியாளா போய் சாதிச்சிட்டீங்க. என்ன பண்ண முடியும், வேற வழி இல்லை. திங்ஸ் வந்துருச்சு, அதை கொண்டாந்து உரிய இடத்துல சேர்க்கணும். அப்போ வேற மலேரியா வந்துருச்சு எனக்கு, சாப்பிடவே முடியல, இம்யூன் பவர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நல்லா தெரியுது, எதுவுமே சாப்பிட முடியாது, அப்படியே இதாகும். பை காட்ஸ் கிரேஸ் அங்கே ஒரு பிளம்பர் இருந்தான், அங்கே இருந்தாங்க, அவரை பிடிச்சி எல்லா வீட்டுக்கும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒரே வாரத்தில் திரும்ப எல்லா இடத்துக்கும் இன்ஸ்டால் பண்ணி கொஞ்சம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் லுசாக்கா போகும்போதே புக் பண்ணி திரும்ப இந்தியா வந்து சேர்ந்ததான், இங்கே வந்து தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஏன்னா ரொம்ப அது வந்து அந்த பேரசைட் வந்து மல்டிப்ளை ஆக ஆக நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து இதை டவுன் ஆயிடும். அங்க ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல? ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஆனாலும் எனக்கு கேட்கல அங்கே டேப்லெட் எடுத்ததெல்லாம். ஒரு மாதிரி சாப்பிட முடியாது, அப்படி ஒரு மாதிரி கசந்துக்கிட்டே இருக்கும் வாய், வெறும் தண்ணி இது வேற எந்த இதுவுமே சாப்பிட முடியாது, அந்த மாதிரி வந்துடும் அந்த பேரசைட் உள்ள போகும். எத்தனை வீடுகளுக்கு போட்டீங்க? வீடுகள் ஒரு 20 ஸ்டாஃப் ஹவுசஸ் பிளஸ் ஸ்கூல்ஸ் எல்லாம், லேப், நம்ம மிஷன் ஹவுஸ்க்கு ஒன்று, ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இருந்துச்சு ஸ்டாக். பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு சாதனை செஞ்சிருக்கீங்க. அப்பதான் கேட்டேன், அதான் முதல் நாள் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அந்த குழந்தைங்களும் அவங்களும் அந்த முதல் நாள் லைட் எரியும் போது மார்னிங் அந்த வழியா தான் நடந்து ஸ்கூல் போனோம். போகும்போது எல்லாம் ஓடி வந்தாங்க, சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர்னு. வரும்போது என்னன்னு கேட்கும்போது அப்புறம் வெரி நைஸ் வாட் அப்படின்னா லைட்டிங் சிஸ்டம், ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு கேட்டேன். ஹவு டிட் யூ ஃபீல் லாஸ்ட் நைட், ஏன்னா அதுங்கிட்ட இங்கிலீஷ்ல தானே பேச முடியும். ஹவு டிட் யூ ஃபீல் லாஸ்ட் நைட்னா வி ஃபெல்ட் வி வேர் இன் லண்டன் அப்படின்னாங்க. அந்த ஒரு லைட் லண்டன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பேட்டரிய லைட் இதை சேவ் பண்ணி அப்பவே டிஷ் ஆண்டனா வச்சு டிவி பொருத்தி உலகத்தையே அப்ப பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது வரை வந்து வெறும் ரேடியோ கேட்பாங்க. நாங்க அங்க இருக்கும்போது சுனாமி வந்தது, இந்த ரேடியோ எந்த நல்லா வச்சு நியூஸ் கேட்பேன். எனக்கே அவங்க சொல்லித்தான் தெரியும் நான் இந்தியால சுனாமின்னு. அந்த அளவுக்கு அவங்க ரேடியோ யூஸ் பண்ணி நியூஸ் நல்லா கேட்பாங்க. ஆனா விஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்த்தாங்க. அந்த கரண்ட் நீங்க கொண்டு போய் கொடுத்ததுல அதுக்கப்புறம் உலகத்தை பார்த்து, ஏன்னா அவங்க உள்ள இருந்து வெளியும் வர முடியாது, உலகமே என்னன்னே தெரியாத நிலை. இன்னும் படிச்சவங்க வேணா ஏதாவது இதுக்கு போகலாம் வெளியில ஆக்டிவிட்டீஸ்க்கு, மற்றபடி அந்த புஷ்ல இருக்கவங்க அப்படிங்கலாம் அந்த நேரத்துல உலகத்தையே பார்க்கக்கூடிய ஒரு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ அங்க ஸ்டாஃபுங்க, ஹாஸ்பிட்டல் இருக்க ஸ்டாஃபுங்கெல்லாம் சிஸ்டம் மட்டும் அங்க வாங்கி போட்டாங்க, அவங்க ஸ்டாஃபுங்களுக்கு எங்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. சரி, அவங்க அப்புறம் ஏதோ ஒரு ஏஜென்சி பிடிச்சு இது பண்ணி அவங்களும் வாங்கி கொடுத்தோம்னு தான் நினச்சு. அப்படியாக நல்ல ஒரு அது அனுபவம். அவங்க வாழ்க்கை தரம் உயர்வதற்கு, அவங்க உலகத்தை பார்ப்பதற்கு, இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்துல அவங்க வாழ்க்கையை கழிப்பதற்கு அது ஒரு நல்ல கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. எழுதின உடனே சாங்ஷன் ஆகி வந்தது லிட்டில் வே அசோசியேஷனுக்கு. நான் எதிர்பார்க்கல, சும்மா விளையாட்டு போல எழுதினேன். கடவுள் உங்களை பயன்படுத்திருக்காரு பாருங்க. உங்களோட வாழ்க்கைய வந்து வேற மெடிசின் படிக்கணும்னு இருந்தது, டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து ஆப்பிரிக்கா மிஷனுக்கு வந்து அங்க அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் கரண்ட் கொடுத்து அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்கும் ட்ரை பண்ணி எழுதியெல்லாம் போட்டோம். அது வந்து கொஞ்சம் தூரம் வரும், லைன் இழுத்துட்டு வரும்போது அடுத்தது அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இதாயிரும், கொலாப்ஸ் ஆயிரும், பணம் பத்தாது, அப்புறம் வந்து அவங்க செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய டிசீஸ்ல காட்டுக்குள்ள தானே வரணும். அப்படியே இப்போ வந்துருச்சுன்னு சொன்னாங்க, எல்லாம் கான்ஸ்டியூவன்சி ஆயிடுச்சு பக்கத்துல, இந்த சிச்சிலி முளபேசி அப்படின்னாங்க. அந்த இது ரோடு அப்படி அதே மாதிரிதான் கொஞ்சம் பார்த்து இப்பெல்லாம் பஸ் அப்பவே நாங்க கொண்டு வந்துட்டோம் இருக்கும்போது. நீங்க இருக்கும்போது இந்த கேர்ள்ஸ் லைஃப்லயும் ஒரு வளர்ச்சி, எல்லாருமே படிக்கணும் கட்டாயம். அதுக்கப்புறம் சில பிரெக்னன்சி எல்லாம் இருக்கும். அவங்க வந்து ஃப்ரீ கல்ச்சரை பத்தி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன். கல்ச்சர் வந்து ஃப்ரீ கல்ச்சர். அவங்க வந்து யாரை விரும்புறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அங்க வந்து பலதாரமான மனம் உண்டு. எப்படின்னா இது ஆண் ரேஷியோ வந்து கம்மி, பெண்கள் வந்து அதிகம். அதனால 1:10 ரேஷியோ. ஒரு ஆண் வந்து 10 பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அரசே அப்ரூவல் கொடுத்ததுனால அது அவங்களுக்கு பாவம் அல்ல. ஏன்னா கல்ச்சர் என்ன சொல்லுதோ அவங்க கல்ச்சர் அது அவங்க வந்து கல்ச்சர் ஃப்ரீ கல்ச்சர் தான். இப்ப வந்து ஒருத்தர்
ஆனா கல்யாண முறைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாடு மாதிரி இருக்காது. ம்ஹும். அவங்க வந்து ஆண்கள் தான் பெண்களுக்கு லொபோலான்னு சொல்லுவாங்க, அந்த டவுரி கொடுப்பாங்க, ம்ஹும். கொடுத்து கல்யாணம் பண்ணணும். ஃப்ரீ லேண்ட் தான், வெர்ஜின் லேண்ட், இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கு. ம்ஹும். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டுல சீக்கிரமே போனதுனால நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலம்னு சொல்லிட்டு நம்ம உழுது வெட்டி மாடு மாடெல்லாம் வச்சு உழுது நம்ம நிலத்தை பண்படுத்தி நாம முன்னுக்கு வந்தோம். அங்க வந்து என்ன பண்ணா நேரடியா மெஷின்ஸை கொண்டாந்து இறக்கிட்டாங்க. ஓகே. அதனால அவங்களுக்கு உழுகணுன்ற அந்த இதெல்லாம் தெரியாது. ம். முடிஞ்சா அங்க சொல்லுவான், அது இவ்வளவு லேண்டு கிடக்கு, எதுக்கு நீ கஷ்டப்படணும், ஒரு என்ன மண்வெட்டி வச்சு கொத்தி ம். அதுல விதைய போட்டீங்கன்னா வந்துரும். அது பாட்டுக்கு முளைச்சு வந்துடும். இப்ப ஃபீஸ் எல்லாம் கட்ட முடியாதுன்னு இருக்காங்க இல்லையா, இப்ப நாங்க சொல்லி கொடுப்போம். நீ கொத்தி அந்த லேண்ட் நல்லா மணற்பாங்கா இருக்கும், அது மழை நல்லா பெய்யுமே, அந்த காலத்துல மண்வெட்டி வச்சு விதைய போட்டுனா அது பாட்டுக்கு வந்துடும், களை அடிச்சுட்டுனா அதுவா வந்துடும். அதை எடுத்து என்ன பண்ணலாம், சேல்ஸ் வித்துட்டு பண்ணிக்கலாம். அங்கேயே இருக்கு வாங்குறவங்க எல்லாம் இருக்காங்க, சேல்ஸ் பண்ணிட்டு நீ ஃபீஸ் கட்டலாம், உன் செலவுக்கு வச்சுக்கலாம். ஒய் டு யூ வரி. அதாவது நாம வந்து ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை ஆண்டு 47லயே இங்க இருந்து அவங்கள போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாமளா நம்ம ஒரு தன்மானத்தோடு நம்ம உழைச்சு முன்னுக்கு வந்தோம் நம்ம நாட்டுல. ம். அங்க அப்படி இல்லை, அவங்க போனாலும் இன்னும் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. எப்ப திரும்ப ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா அதை வச்சு அவங்க வந்து முன்னேறி வரணும்ன்றது இருக்காது, அடுத்து எப்ப திரும்ப செய்வாங்கன்னு பார்ப்பாங்க. தொடர்ந்து பேசுவோம் சிஸ்டர். நிறைய சொல்லியிருக்கிறீங்க. அன்பு நேயர்களே, நிறைய காரியங்களை இன்னைக்கு சொன்னாங்க. குறிப்பா ஒன்று சொல்லணும்னா, அவங்க செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை உலகத்தை பார்க்க வச்சது. கரண்ட் கிடையாது, இருந்தாலும் சோலார் சிஸ்டத்தை ஒரு ஏஜென்சிக்கு எழுதி போட்டு அதை வாங்கி தனி மனுஷியா தனி ஆளாக டவுனுக்கு போய் அதை வாங்கி அங்கே வந்து ஒரு வாரமாக ட்ராவல் பண்ணி வர வச்சு கஸ்டம்ஸ் வரியிலிருந்து மீட்டு டேக்ஸ் போடாமல் கொண்டு வந்து அதெல்லாம் செஞ்சது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். கடவுள் அழகாக அவங்களை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி முன்கூட்டியே தயாரித்து கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் சிஸ்டருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக அனுபவங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.